வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் இருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். தான் இருக்கிற ராசி, முன்னாடி ராசி, பின்னாடி ராசியை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பவர், சக்தி என்பது அவருக்கு இயல்புல உண்டு. சனி இப்போ இந்த சனி பயிற்சியினுடைய பலன்கள், பிரத்யேகமாக சிறப்பு பலன்கள் 12 ராசிகளுக்கும் இன்று முதல் தொடக்கம். மேஷம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம். இதுல இன்றைக்கு நம்ம பேச போறது மேஷம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடான மேஷத்துக்கு 12ஆம் வீட்டுல சனி பகவான் வரார். அதாவது 11ஆம் வீடு கும்பத்திலிருந்து பெயர்ந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி 12ஆம் வீடு மீனராசிக்கு வரும். இது மேஷத்துக்கு 7.5 சனியை துவக்கும். அதுல சந்தேகமே தேவையில்லை. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால சனிக்கு பகை வீடுன்னு சொல்லலாம். மேஷத்துல போய் சனி நீச்சமே ஆயிடுவார், அவ்வளவு பகை. மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல வரக்கூடிய விரய சனி என்னென்ன மாறி பலன்களை தருவார், என்னென்ன மாறி யோகங்களை தருவாரா, தந்தால் என்ன யோகங்களை தருவார். இப்போ சனி பயிற்சியை பத்தி பார்க்கும்போது 11ஆம் வீட்டுல சனி இருந்த வரைக்கும் மேஷத்துக்கு கூதுகலம், கொண்டாட்டம் தான். உடனே பல பேர் கமெண்ட்ஸ்ல அப்பவுமே எனக்கு சரியா தான் இல்லை, 10 வருஷமாவே சரியில்லை, 5 வருஷமாவே சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கு. அந்த பிரச்சனையின் மூலியமா தான் அந்த அவஸ்தைகள் நடந்திருக்குமே தவிர சனி பகவானுடைய தாக்குதல்னால நடந்திருக்காது. அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி சனி ஒரு முழு பாவகிரகம். யாரையுமே தண்டிக்கணும், தண்டனை கொடுக்கணும், வருத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது சனியுடைய நோக்கம் இல்லை. சனி ஈஸ்வரன், ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் தர்மத்திற்கு காரகத்துவம் பெற்றவர். நாம கூட தர்மத்தோட வழியில நடக்காம தான் இருப்போம். சனி என்றுமே தர்மத்துக்கு புறம்பா அவர் நடக்கவே மாட்டார். அந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்க உறுதியா இருக்கலாம். மேஷத்திற்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி. முதல்ல என்னென்ன மாறுதல்கள் நடக்கும் சனி பயிற்சினால்? இந்த வீடியோ தொகுப்பு எப்படின்னா, சனி பயிற்சியினால் என்ன நடக்கும், பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அடுத்த 2.5 வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கலாம், அடுத்தது பரிகாரம் ஏதாவது இருக்கா, இவ்வளவுதான் சுருக்கமா. சனி பகவானுடைய இந்த பயிற்சி மூலியமா மேஷத்திற்கு தாக்குதல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தாக்குதல்கள் இருக்கும். உடனே நெகட்டிவா பேசுறீங்க, உண்மையை சொன்னா நெகட்டிவ், பாசிட்டிவா பேசினா உருட்டுறாரு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கமெண்ட்ஸ்ல சொல்றவங்க பேசுவாங்க. அதாவது எதை எடுத்தாலும் குறை சொல்லக்கூடிய ஒரு கும்பல் அப்படிங்கிறது இருப்பாங்க. நம்ம நல்லதை செஞ்சாலும், நம்ம என்னதான் நல்லது சொன்னாலும், அதாவது எல்லாத்துலயுமே எல்லா விஷயத்திலுமே நல்லது கெட்டது சேர்ந்தே தான் இருக்கும். அதனால ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையைத்தான் பேசணும். எப்ப பாரு நல்லதை சொன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தவிர ஒரு பிரச்சனைனா ஒரு 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 அதுல என்ன இருக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுமே தவிர தேவையில்லாத சிந்தனைகள் அப்படின்றத நம்ம யோசிக்கவே கூடாது. நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரோட்ல ஒரு விபத்து ஆகி போச்சு, நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். அவருக்கு எதுவுமே உதவி பண்ண வேணாம், மனசுல நல்லதே நினைப்போம். எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், பாவம், பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். நமக்கே உடம்பு சரியில்லை, பாசிட்டிவா திங்க் பண்ணுவோமே, டாக்டர் எதுக்கு போய் பார்க்கணும், மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை, பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். அப்படின்னா நம்மளோட ஒரு முட்டாள் இருக்கவே முடியாது. அதனால பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது எங்க அப்ளை பண்ணணும், எவ்வளவு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு பாசிட்டிவ் திங்கிங் அப்ளை பண்ணணும். இப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்ததுனால 7.5 சனியுடைய தாக்கத்துல முதல் பாசிட்டிவ் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் விரய சனி, காலபுருஷ தத்துவத்துக்கு விரயஸ்தானம். தவிர குரு பார்வை அவர் மேல விழப்போடுது. இதெல்லாம் பாசிட்டிவ். பாசிட்டிவா நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னா, கண்டிப்பா ரியல் எஸ்டேட் துறையில பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள், ஹோட்டல் நிறுவனங்களை நடத்துபவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஷோரூம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அல்லது சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில், வாஷிங் லிக்விட் டீலர்ஷிப், இந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு, வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு யோக காலமாக இது அமையும். தொழில் சம்பந்தப்பட்டு யோகமா இருக்கும். 12ஆம் வீடு என்பது தூக்கம், அயன சயனஸ்தானம், தாம்பத்தியம், தவிர அக்கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பியாண்ட் த டைமென்ஷன் திங்க் பண்ணக்கூடியது 12.
நம்ம எதுவுமே யோசிக்க முடியாத அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்க வைப்பது 12. இதெல்லாம் 12 பித்ருக்களை குறிக்கக்கூடியது. இது மாதிரிலாம் 12ஆம் ஸ்தானம் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு. பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வது, இறந்து போன முன்னவர்களை பத்தி சொல்வது எல்லாமே 12ஆம் வீடு. அப்ப 12ஆம் வீட்டில் சனி இருக்கும் போது மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி, அமாவாசை திதி தர்ப்பணங்களை ஒழுங்கா செய்யும். 2, உங்களுடைய மனம், சனி வந்து ஏழரை சனினா சந்திரன் அஃபெக்ட் பண்ணாதான் சனி ஏழரை சனி. சந்திரன் என்பது மனம். அந்த மனத்தை அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுடைய மனம் என்பது சலனப்படும், மனம் கொஞ்சம் பயப்படும், பதட்டமாகும். இது எல்லாமே நேச்சுரலா வரும். இந்த மனதை காப்பாற்றுவது சாதாரண விஷயமே அல்ல. லுக்ஸ் லைக் வெரி ஈஸி, ஆனா அது அப்படி ஈஸி அல்ல. மனம் கையாளுறது வந்து ஒரு 10 நாடு வந்து நீங்க பிரசிடென்ட், அதை கூட நீங்க கவர்ன் பண்ணிடலாம். உங்க மனசை வந்து கவர்ன் பண்ணிட்டீங்கன்னா எதை வேணா நீங்க கவர்ன் பண்ண முடியும். மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா. இப்ப மனசை எப்படி கையாளுறது? மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க, அதை மேனேஜ் பண்ண நினைங்க. மனம் அது எப்போ நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும், இல்ல மனம் எப்படி வந்து நம்ம சொல் பேச்சை கேட்கும், இல்ல மனம் எப்படி நம்ம வந்து சரியான விதத்துல சிந்திக்க வைக்க முடியும், மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தியானத்தின் மூலியமா தான். இந்த சனி வந்து வந்த உடனே மனசை முதல்ல உடைப்பார், உங்களோட தைரியத்தை உடைப்பார், உங்களுடைய திறமையை உடைப்பார், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கையை வந்து உடைப்பார். இதெல்லாம் சனி வேலை பண்ணுவார். உங்களோட உறவுகள் ரொம்ப பிடிச்சவங்க யாரோ அவங்கள வந்து பிரச்சனை பண்ணுவார். உங்களுடைய யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ அவங்கள உங்களுக்கு பிரிக்க பார்ப்பார். உங்களுடைய பண முன்னேற்றங்களை தடுக்க பார்ப்பார், தாமதங்களை ஏற்படுத்த பார்ப்பார். வேலையில கொஞ்சம் வொலாட்டிலிட்டி, நிலையற்ற தன்மைகளை செய்வார். இதுதான் விரய சனி செய்யக்கூடியது எல்லாமே. அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்திற்கும். முக்கியமா வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை கை வைப்பார். இப்ப எங்கெங்க கவனமாக இருக்கணும்னா, வேலை செய்யற இடத்துல கம்முன்னு கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி செய்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு நமக்கு எல்லாம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம 2 வருஷம் இருக்கணும். புதுசா ஒரு புதிய வேலை கிடைச்சிருக்குன்னு இந்த நேரத்தில் மாறக்கூடாது, ஏன்னா அந்த வேலையிலையும் ஆபத்து வந்துடும். இப்ப இதுதான் இன்னொரு விஷயம். நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உடல் ஆரோக்கியம். விரயஸ்தானத்துல சனி வந்து விரய சனியா ஏழரை சனியா வரும்போது உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உறக்கத்தை கரெக்டான நேரத்துல தூங்குறது, கரெக்டான நேரத்துல எழுந்துக்கிறது, உங்களுடைய வேலைகளை கடமைகளை தவறாமல் செய்வது, எளிமையாக இருப்பது, ரொம்ப பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் செய்யணும். பொறுமை, எளிமை, கடமை, இந்த 3ம் தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ 3 நல்ல விஷயங்கள் என்ன, 3 கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை பத்தி பேசணும். பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா மேஷராசிக்கு கண்டிப்பாக பரிகாரங்கள் உண்டு. ஈஸ்வர பெருமான், சனி ஈஸ்வரன், எங்கெங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில்லாம் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து தான தர்மங்கள், அன்னதானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை செய்யும். சரி, இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா தினசரியே 10 நிமிஷம் ஈஸ்வர பெருமானை நினைச்சு தானம் பண்ணுங்க. 108 முறை ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அல்லது சனி காயத்ரி என்று சொல்லக்கூடிய ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தவறாமல், பயப்படாமல், தைரியமாக நல்ல எண்ணங்களை, நல்ல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்யும் போது சனியுடைய தொந்தரவு என்பது முற்றிலுமாக இருக்காது. யோகத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். இது சத்தியமான உண்மை. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் எபிசோட்ல வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.